வணக்கம் தோழர்களே. பாலஸ்தீன் மீதான இனப்படுகொலை போர் துவங்கி இன்றுடன் 783 நாட்கள் ஆகின்றன. நாம் இதை பேசிக் கொண்டிருக்கும் நேரம் பாலஸ்தீனில் தற்போது நவம்பர் 30 இரவு 8:30 மணி. நாம் பேசிக்கொண்டிருக்கும் இதே நேரத்தில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் போப் லியோ தனது முதல் வெளிநாட்டு பயணமான சுற்றுப்பயணத்தை லெபனானில் வந்து இறங்கியுள்ளார். இதன் பின்னால் இருக்கும் அரசியல் திரைமறைவு உண்மைகள் என்ன, அல்லது இந்த போரை மடைமாற்றம் செய்ய வேண்டும், மக்களை அங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை இலகுவாக மாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் இந்த பயணம் துவங்கப்பட்டுள்ளதா என்பதெல்லாம் பேசவிருக்கிறோம். அதே நேரம் சமீபத்தில் வந்த தகவலின்படி ரஃபா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் டனலில் இருந்த பாலஸ்தீன் வீரர்கள் சிலர் கொலை செய்யப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் தரப்பிலிருந்து தெரிவிக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக ஹமாஸ் தரப்பில் நெகோசியேட்டராக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர் ஒருவரின் மகன், அவரும் உள்ளே உயிரிழந்துள்ளார், அந்த வீரர்களில் ஒருவராக இருந்து என்றும் தகவல்கள் வந்துள்ளன. இப்படி பல தகவல்கள் இருக்கின்றன. ஒவ்வொன்றாக நாம் பேச வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொன்றாக தொடர்ந்து பேசுவோம். நம்மோடு செந்தில் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் செந்தில் தோழர். வணக்கம் தோழர். தோழர், இப்போ நீங்க போன இதுல காணொலியில சொல்லியிருந்தீங்க போப்பாண்டர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை வர விடுவாங்களா என்னன்னு தெரியல, அதை பொறுத்துதான் இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லியிருந்தீங்க. அது இப்ப நடந்துருச்சு, வந்துட்டாரு. உரிய மரியாதையோட நல்ல வரவேற்பெல்லாம் கொடுத்து தான் அழைச்சிட்டு போறாங்க. இல்ல, எனக்கு வந்து இதை ரெண்டா பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு பக்கம் வந்து இவ்வளவு பெரிய பிரச்சனை, இஸ்ரேல் அமெரிக்கா வந்து தொடர்ந்து தாக்குதல் நடந்தது. இதையெல்லாம் தாண்டியும் வந்து போப்பாண்டர் வர்றாருன்னா அவரோட வில்லிங்கால தங்களுடைய அந்த கத்தோலிக்க திருச்சபைக்கு இருக்கக்கூடிய அந்த பவரை பயன்படுத்தி வராரா, இல்ல மேற்குலக நாடுகள்லாம் பிளான் பண்ணி இதை வேற ஏதோ மடைமாற்றணும், உள்ளுக்குள்ள ஏற்கனவே நீங்க அடிக்க சொல்லுவீங்க நிறைய செக்டேரியன் டிவிஷன்ஸ் இருக்குது, அதை மடைமாற்றணும், அதை ஒரு பக்கம் கன்சல்ட் பண்ணி இங்க இருந்து பிரிக்கணும், வேற ஏதோ ஒரு அரசியலை செய்யணும் அப்படின்றதுக்காக இவரை உள்ள அனுப்புறாங்களா அப்படின்ற கேள்வி எனக்கு வந்துச்சு. ஸோ இப்போ அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த மாதிரியான ஒரு நோக்கத்தோட வர்ற மாதிரி தெரியல. அவர் வர்றது வந்து ரொம்ப முக்கியமான அடையாள நிமித்தமான ஒரு வருகை தான், முக்கியமான வருகை. ஏன்னா இப்போ உலகத்தினால மிகவும் மதிக்கப்படுற மிக முக்கியமான ரிலீஜியஸ் ஃபிகர்னா போப்பு தான். கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய போப்புக்கு வந்து அவ்வளவு செல்வாக்கு இருக்கு. உலகம் முழுக்க வந்து அவரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப இன்ஃப்ளூயன்சியல் ஃபிகரு. ஸோ அவர் கூடவே வந்து அமெரிக்கன் பான்னு, அவர் அமெரிக்காவை சார்ந்தவர் லியோ. ஏற்கனவே இருந்த பிரான்சிஸ் மாதிரி இவரும் வந்து ஒரு ஒரு ரெவல்யூஷனரி பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா தான் கருதப்படுது. ஏன்னா இவருடைய நடவடிக்கைகளும் ஓரளவுக்கு நம்பிக்கை தரும் விதமாக தான் இருந்திருக்கு. அதனால வந்திருக்கிறாரு. ஆனா இந்த வருகைக்காக லெபனான் அரசாங்கம் இஸ்ரேல்கிட்ட 2 நாள் போர் நிறுத்தம் மீண்டும் கேட்டிருக்கு. 2 நாள் வந்து உங்களுடைய தாக்குதலை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கு. ஆனா இஸ்ரேல் வழக்கமா வந்து மறுத்துருச்சு. இதுல என்ன கொடுமைன்னா, ஏற்கனவே ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இது வந்து இருக்கு. போர் நிறுத்தங்கிறது ஆல்ரெடி அமுல்ல தான் இருக்கு. போர் நிறுத்தத்துக்குள்ள ஒரு போர் நிறுத்தத்தை வந்து கெஞ்ச வேண்டிய சூழ்நிலையில தான் வந்து லெபனான் அரசாங்கம் நின்றுகிட்டு இருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா லெபனான் அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய டிப்ளமேட்டிக் பாதைங்கிறது கம்ப்ளீட்டா சரண்டர் பாதையா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதுவே வந்து ஒரு நல்ல உதாரணம். ஒரு போர் நிறுத்தத்துக்குள்ள மீண்டும் ஒரு போர் நிறுத்தம் கேட்க வேண்டிய அவசியம் வந்து லெபனான் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்கு. அதையும் மறுத்திருக்கிறானுங்க இந்த சைனிஸ்டுகள். என்னன்னா எந்த அளவுக்கு ஒரு எந்தவித விதிமுறையும் இல்லாத ஒரு பர்பேரியனா இருக்கிறானுங்கிறதுக்கு சரியான உதாரணம் இது ஒரு நல்ல உதாரணம் தான். ஏன்னா ஒரு ஒரு உலகத்தினால மதிக்கப்படக்கூடிய கிட்டத்தட்ட 2 பில்லியன் மக்கள் வாழக்கூடிய 2 மில்லியன் மக்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ரிலீஜியனை வந்து ரிலீஜியஸ் தலைவர் வந்து வரும்போது, நான் வந்து இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது, நான் வந்து போர் நிறுத்தம்லாம் பண்ண முடியாது அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஆல்ரெடி போர் நிறுத்தத்துக்குள்ளதான் இருக்கான்.
அப்படியும் வந்து நான் தாக்குதலெல்லாம் நிறுத்த முடியாதுன்னு ஒருத்தன் சொல்றான்னா, எந்த அளவுக்கு அவன் பர்பேரிக் மைண்ட் செட்ல இருப்பான், எந்த மாரி காட்டு மிராண்டியா இருப்பான் அப்படிங்கிறத வந்து நல்லா வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வா தான் வந்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கு. ஸோ அவருடைய வருகை வந்து ஹெஸ்புல்லாவினால வரவேற்கப்பட்டிருக்கு. ஹெஸ்புல்லாவினுடைய பதிலடி தாக்குதல் நடவடிக்கையும் வந்து அதனால தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா போப் வருகைய வந்து அவங்க ரியூன் பண்ண விரும்பல. அத சிதைக்க விரும்பல. அதனால வந்து அவங்க அமைதி காக்குறாங்க. அது மரியாதையா வந்து அவருக்கு அழைப்பும் விடுத்திருந்தாங்க. அவருடைய வருகைய வந்து வரவேற்றிருந்தாங்க. ஆனா அவரு இப்போ சவுத் லெபனான் சைடு போனாருனாக்க அவரு உண்மையாவே வந்து ரெவல்யூஷனரி ஃபிகர் தான். ஆனா சவுத் லெபனான் போறதுங்கிறது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா இஸ்ரேல் வந்து எதையும் மதிக்கலங்கிறது கிளியரா தெரியுது. எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருக்கிறானுங்கங்கிறதும் தெரியுது. அதனால வந்து அத அனுமதிப்பான்களா? அவரு உயிருக்கு வந்து த்ரெட் இருந்ததுன்னா, அது உலக அளவுல வந்து எந்த மாதிரியான சிக்கல்கள் எல்லாம் உருவாக்குங்கிறதெல்லாம் கருத்தில் கொண்டு அவர அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவரு தெற்கு பகுதிக்கு போகாம அவாய்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து லெபனான்ல இருந்து சொல்ற தகவல் என்னன்னா, நவாஸ் சலாம் வந்து அதுக்கு அனுமதி குடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மி. அவருடைய அட்வைஸ் வந்து போக வேண்டான்னு சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா நவாஸ் சலாம் அமெரிக்காவினுடைய கையாளு, இஸ்ரேலினுடைய கையாளா தான் வந்து அங்க இருக்கிறான். இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. ஸோ அதனால நவாஸ் சலாம மீறி போப் லியோ வந்து போனாருன்னா, உண்மையாவே வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு முடிவா தான் இருக்கும். அதுல ஆபத்தும் நிறைஞ்சிருக்கு. ஸோ அதனால வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறதும் கஷ்டம். எடுத்தாக்க உண்மையாவே வரவேற்கத்தக்கது. அப்படி எடுத்தாவது இந்த இஸ்ரேலிய அடாவடித்தனத்த வந்து உலகம் புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வாய்ப்பா அமையும் அது. ஸோ அந்த வகையில வந்து இவருடைய வருகை வந்து வரவேற்புக்குரியது. வராரு. லெபனான் வந்து பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குங்கிறது தெரிஞ்சும் வராரு. ஒரு ஒரு நல்ல ஒரு உலகம் முழுக்க வந்து ஒரு செய்திய கொண்டு சேர்க்கும் ஒரு நிகழ்வா தான் வந்து அவருடைய வருகை வந்து அமையணும். ஸோ அது அமைஞ்சதுன்னாக்க உண்மையாவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு பர்பேரிட்டி அதாவது இஸ்ரேல்ங்கிறதும் மேற்குலக நாடுகளும் எந்த அளவுக்கு வந்து காட்டுமிராண்டித்தனமான நாடுகள் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ற ஒரு விதமா அவருடைய வருகை வந்து இந்த வருகை வந்து அமையணும். அது அமைஞ்சதுன்னா ரொம்ப வரவேற்புக்குரியது. ஓகே தோழர். இதுல வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னொரு விஷயம். இதனுடைய ஹமாஸினுடைய நெகோசியேட்டரா இருக்கக்கூடிய கத்தார் ஆஃபீஸ்ல இருந்து நெகோசியேட்டரா இருக்கக்கூடிய ஒருத்தருடைய மகன் அவரு வந்து களத்துல தான் இருக்காரு. அவரு இன்னைக்கு வீரமரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அங்க தகவல் வருது. அதை இன்னும் பாலஸ்தீன் தரப்பு எதுவும் உறுதிப்படுத்தல. பட் வந்து தகவல் மட்டும் வந்திருக்குது இங்கேருந்து. ம். இப்போ நீங்க ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க, உள்ளுக்குள்ள அந்த சிக்கியிருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட 200, 250 அந்த வீரர்கள எப்படி கொண்டு வர்றதுன்றதுல ரொம்ப அழுத்தமா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்குது ஹமாஸ் அப்படின்னு. அதையும் தாண்டி இந்த தாக்குதல தொடர்ந்து நடத்திட்டே இருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தையில ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? முயற்சி எடுக்குறாங்க. ஆனா முயற்சி வந்து வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு இல்லங்கிறத இஸ்ரேல் வந்து தெளிவுபடுத்திட்டே இருக்கு. பிசீஜ் பண்ணி வச்சிருக்குது. கம்ப்ளீட்டா வந்து பிசீஜ் பண்ணிட்டு இப்ப வந்து ஏரியல் பம்பார்ட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அதுல தான் இந்த 2 பேர் வந்து இப்போ உயிரிழப்ப சந்திச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஏற்கனவே அவங்க வந்து அல்கசாம் பிரிகேடு தங்களுடைய நிலைப்பாட்டை வந்து தெளிவுபடுத்திட்டாங்க. சரண்டருங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. வீரமரணம் அடையுமே தவிர சரண்டருங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க கேட்டது எல்லாமே இது ஆக்சுவலா வந்து இந்த இந்த பிசீஜ் பண்ணது என்னுடைய அடிப்படை நோக்கமே என்னன்னா, இதன் மூலமா பேரம் பேசி நிரந்தரமா ஹமாஸ வந்து டிஸார்ம் பண்றது தான் வந்து இதனுடைய நோக்கம். இவனுங்க பிசீஜ் பண்ணிக்கிட்டு இவங்கள வந்து விடுவிச்சோம்னா, கம்ப்ளீட்டா நீங்க டிஸார்ம் பண்ணிட்டு வெளியேறணும் அப்படிங்கிறத நோக்கமா வச்சிருந்திருக்கிறானுங்க. அது ஒரு காலமும் ஏத்துக்கொள்ள முடியாத நோக்கம். ஸோ இங்க போர்க்களத்துக்கு வந்தவங்க எல்லாமே வந்து வீரமரணம் அடையறதுக்கு தயாரானவங்க தான். ஸோ அதனால வந்து அது ஒண்ணும் பெரிய நெருக்கடிலாம் கிடையாது. முடிஞ்சதுன்னா வந்து அவங்கள வெளியேத்துறதுக்கான முயற்சிகள வந்து ஈடுபடலாமே தவிர, ஒரு காச வந்து விட்டு குடுத்துட்டு அவங்களெல்லாம் காப்பாத்தணுன்ற இது வந்து பாலஸ்தீனிய விடுதலை அமைப்புக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஸோ அதனால அவங்களுடைய துரதிர்ஷ்டவசமா அவங்க வந்து இந்த டனலுக்குள்ள சிக்கியிருக்கிறாங்க. ஆ அவங்களுடைய அவங்க இப்ப இப்ப அவங்களுக்கு இருக்கிற முக்கியமான நெருக்கடி என்னன்னா, தாக்குதல் நடத்த முடியாது. தாக்குதல் நடத்துனா ஹமாஸ் வந்து அக்ரீமெண்ட்ட மீறிடுச்சுன்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து போர தொடுப்பான். ஸோ மக்கள் வந்து பெரிய பாதிப்ப சந்திப்பாங்க. அதனால தான் இந்த வீரர்களுக்கு வந்து சிக்கல் இருக்கு.
இல்ல தாக்குதல் வந்து நடத்துறதுக்கான அனுமதி இருந்ததுன்னா அவங்க தாக்குதல் நடத்தினாங்கன்னா அவங்க தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2வது இஸ்ரேலால எதிர்கொள்ளவும் முடியாது. இப்போ ஒரு சரியான நெருக்கடியில மாட்டிக்கிட்டாங்க. மக்களா, தாங்களா அப்படிங்கிற ஒரு நிலையில வந்து அவங்க சிக்கிட்டாங்க. அதனாலதான் அவங்களால வெளியேற முடியாம இருக்கு. இல்லன்னா வந்து அவங்களால சண்டை போட்டுன்னா இவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. சண்டை போட்டு இவனுங்க ஜெயிக்க போறதும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இவனுங்க எந்த இடத்துலயும் ஜெயிச்சது கிடையாது. சோ அதனால இப்ப அவங்களுக்கு இருக்கிற நெருக்கடியே வந்து இந்த சீஸ்ஃபயர் தான். இந்த சீஸ்ஃபயரை வந்து தாங்க உடைச்சிட்டதா ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து அவங்க பொறுமை காக்குறாங்க. இப்ப அட் த எண்ட் வந்து இவங்க எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துச்சு. நெகோசியேஷன்ல எதுவும் பண்ண முடியாதுன்னு நிலை வந்ததுன்னா அது வந்து அந்த பகுதியிலயும் சண்டை வெடிக்கிறத தவிர்க்க முடியாது. இதுதான் இந்த இந்த ஒட்டுமொத்த இந்த ஸ்கேமுமே, இந்த சீஸ்ஃபயர்ங்கிற இந்த ஸ்கேமுமே எதுலயுமே வந்து திட்டமிடல் கிடையாது. எல்லாமே வந்து திரும்ப போர ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகைகளோட தான் வந்து இந்த திட்டமே வந்து செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதனால இந்த திட்டம் வந்து நிரந்தரமா செயல்படுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்னைக்கு கத்தாரோட ஃபாரின் மினிஸ்ட்ரியில இருந்து சொல்லியிருக்கிற தகவல் என்னன்னாக்க, இன்னொரு 2 உடல்கள் வந்து ஏதோ சிக்கியிருக்கு. அத வந்து மீட்கிறத வந்து காரணமா வச்சுக்கிட்டு இஸ்ரேல் வந்து 2ண்ட் ஃபேஸ்க்கு போறதுக்கு மறுத்துக்கிட்டு இருக்கு. அது வந்து நியாயமான விஷயம் கிடையாதுன்னு சொல்லி கத்தார் தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்படின்னா இவனுங்களுக்கு முதல்ல வந்து இந்த 2ஆம் ஃபேஸ்க்கு போகணுங்கிற நோக்கமே கிடையாது. முதல்ல இந்த திட்டத்தை வடிவமைக்கும் போதே வந்து 2ஆம் ஃபேஸ்க்கு போகணுங்கிற நோக்கத்தோட வந்து இவனுங்க செயல்படல. இவனுங்க வந்து முதல் ஃபேஸ்ல அந்த பாடியையும் அதே போல வீரர்களையும் திரும்ப வாங்குறது மட்டும்தான் வந்து முக்கிய நோக்கமா வச்சிருந்தானுங்களே தவிர அடுத்தடுத்து இதை வந்து செயல்பாட்டு கொண்டு வரணுங்கிற நோக்கம் கிடையாது. 2வது இத டிசார்ம் பண்றதுக்கான நாடுகள் கூட்டமைப்பும் யாருமே வர்றதுக்கு தயாரா இல்ல. இன்றைய வரைக்கும் தயாரா இல்ல. ஸோ அதனால அதை ஃபார்ம் பண்ண முடியல. அடுத்த பிளான் என்னன்னு தெரியல. எதுவுமே இல்லாம தான் வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கானுங்க. அப்ப அதிலேயே தெரியுது அவனுங்க வந்து இது இது 2வது கட்டத்துக்குலாம் போறதுக்கு விருப்பம் இல்லாம தான் வந்திருக்கிறானுங்க. ஸோ அதனால இது 2வது கட்டம் போறதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவா இருக்கு. இப்ப இதே முதல் கட்டம் மாதிரி முதல் கட்டத்துல என்ன நிலை நீடிச்சதோ அதே தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து அம்னிஸ்டி இன்டர்நேஷனல்ல இருந்து நேத்துன்னு நினைக்கிறேன். அம்னிஸ்டி இன்டர்நேஷனல்ல இருந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கிறாங்க. இனப்படுகொலை நிக்கவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ இனப்படுகொலைங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. வெறும் 28% உதவி பொருட்கள் மட்டும்தான் அக்ரி பண்ண உணவுப் பொருட்கள்ல உதவி பொருட்கள்ல 28% மட்டும்தான் காசா ஸ்ட்ரிப்குள்ள வர்றதா சொல்றாங்க. அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் சொல்லுது. ஸோ அதனால இனப்படுகொலை நிக்கல. அதை இன்டென்சிட்டியை மட்டும் மாத்தி இருக்கிறானுங்க. உலகத்தினுடைய மக்களை வந்து கோவத்தை தணிக்கணுங்கிறதுக்காக தான் வந்து அந்த நடவடிக்கையும் ஈடுபட்டு இருக்கானுங்களே தவிர மற்றபடி இதுல வந்து ஆக்சுவலா ஜெனியூனான நடவடிக்கை எதுவுமே கிடையாது. ஸோ இந்த இனப்படுகொலை வந்து மீண்டும் தொடரதான் போகுது. மீண்டும் வந்து முழு வீச்சிலான சண்டை வந்து ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இது எப்ப உடையுங்கிறது தான் தெரியல. ஏற்கனவே சிக்கி இருக்கிறவங்களுக்கு இருக்கிற நெருக்கடி என்னன்னா அவங்களா வந்து மீண்டும் இந்த போரை மறுபடியும் ஆரம்பிச்சிடக்கூடாதுங்கிறது மட்டும்தான் ஒரே காரணமா இருக்கே தவிர இல்லைன்னா அவங்களால இதை எதிர்கொள்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. இஸ்ரேலிய ராணுவத்தை எதிர்கொள்றது பெரிய பிரச்சனை கிடையாது. இன்னும் பல உயிரிழப்புகளை இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்படுத்த முடியும் அந்த டனலுக்குள்ள இருந்துகிட்டு. ஆனா இப்ப அவங்க நெருக்கடி என்னன்னாக்க தங்களா வந்து இந்த மக்களை வந்து மீண்டும் துன்பத்தில் உள்ளாக்கிட கூடாதுங்கிறதுக்காக தான் வந்து அவங்க பொறுமை காக்குறாங்க. நீங்க சொல்றது புரியுது. இதே சம டயத்துல வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த வெளியில இருக்க யூரோப்பியன் மக்கள் அவங்களுடைய நடத்தின போராட்டம், தொடர் போராட்டம் ஒரு மிக முக்கியமான ஒண்ணு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. மேற்குலக மக்கள் நடத்தின போராட்டம் வந்து ரொம்ப அவங்கள ப்ரெஷர் ஆக்கி இந்த போர் நிறுத்தத்துக்கு நவுத்துச்சுன்னு நீங்க அப்பவே சொல்லியிருந்தீங்க. இது இதை நீங்க இப்ப சொன்ன மாதிரியே அதை ஹமாஸ் கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருச்சுன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டு ஒரு 4 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை கொடுத்துருந்துச்சு. மிக நீண்ட விளக்கங்களோட ஒரு அறிக்கை கொடுத்துருந்துச்சு. அதுல வந்து ஜியோனிஸ்ட் என்டிட்டிக்கு எதிராக மீண்டும் உலகம் முழுவதும் மக்கள் ஒன்று திரளணும் அப்படின்னு சொல்லிட்டு 29 நவம்பர் நேற்று தேதியை சொல்லியிருந்துச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி மக்கள் பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் பண்ணி பல நாடுகள்ல பல ஐரோப்பிய நாடுகள், இந்த பக்கம் ஜப்பான், ஆஸ்திரேலியான்னு எல்லா நாடுகள்லேருந்தும் குழுமியிருக்காங்க. இட்டாலியெல்லாம் வந்து நேற்று இன்னைக்கு நடந்த போராட்டம்லாம் வந்து ஒட்டுமொத்த இட்டாலியவே குலுக்கியிருக்கு. அந்த அளவுக்கு ஹெவியா மக்கள் பெரிய லெவலில் இறங்கியிருக்காங்க. இன்னும் ரொம்ப முத்தாய்ப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீடன்ல நடந்த ஒரு பேரணியில டெத் டெத் டு ஐடிஎஃப் அப்படின்னு சொல்லி வாசகத்தோட மக்கள் வந்து பேரணி போறதுக்கு தயாராயிட்டாங்க. இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்போ வந்து ஹமாஸ் நீங்க சொன்ன மாதிரி இதை ரொம்ப கிளவரா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. எஸ், இப்போ நம்ம வந்து இது அமைதியா இருக்கோம் அப்படின்னா இதை காரணமா வச்சு இவங்க வந்து தாக்குதல் நடத்திருக்காங்க, நம்ம திருப்பி தாக்க மாட்டோம்னு.
இது எந்த மக்கள் தான் வந்து இந்த மக்களுடைய போராட்டம் தான் நமக்கு வந்து இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்துச்சு. ஸோ அப்போ அந்த மக்களை தான் நம்ம திரும்ப அப்ரோச் பண்ணணும். கரெக்டாக அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி மேற்குலக மக்களும் வந்து கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த ரெஸ்பான்ஸ் தொடர்ந்து நடந்தத ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, நேத்து இன்னைக்கு நடந்த அந்த போராட்டத்துக்கு பிறகா இல்ல நேத்து சொன்னதான்னு தெரியல. மார்க் ரூபியோ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் முக்கியமா இருக்கக்கூடிய இந்த பக்கம் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, அந்த பக்கம் இருக்கக்கூடிய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே கூப்பிட்டு இஸ்லாமியர்கள்ல அதிகமா உள்ள சேர்க்காதீங்க. அவங்கள எல்லாம் வந்து வேற இடத்துக்கு எங்கேயாவது வெளியேத்திட்டு, இஸ்ரேலுக்கு ஆதரவான ஆட்கள உள்ள கொண்டு வந்து மைக்ரேட் பண்ணி உள்ள கொண்டு வரதுக்கான வேலைய பாருங்க. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. அதுக்கு அவங்க சொல்ற அவிங்க உள்ளுக்குள்ள சொல்லிக்கிற காரணம் என்னன்னா, நீங்க இஸ்லாமியர்கள கொண்டு வந்தா அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா பாலஸ்தீன் ஆதரவா மாறிர்றாங்க. அந்த பாலஸ்தீன் ஆதரவு அப்படின்றது அப்படியே வந்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பா மாறுது. அது நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு அவங்கள சமாளிக்கிறதுல. யூரோப் உள்ளுக்குள்ள இருந்தே இவ்வளவு இது வருது. நமக்கு எதிர்ப்பு வர்றதுன்றது கஷ்டமா இருக்கு. இத மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காய்ங்க. இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாகும்? அத்தனை மக்களை வெளியேத்துறதுன்றது வாய்ப்பு உண்டா? இல்ல எந்த நாடு இத முதல்ல செய்யறன்னு ஒத்துக்கும்? வாய்ப்பு இருக்கு. இல்ல அவனுங்க எல்லாருமே ரேசிஸ்ட்ங்கிறத நிரூபிச்சுக்கிட்டே வரானுங்க. இப்ப எல்லா அடக்குமுறைகள்லயும் ஈடுபடுறானுங்க. இது பலஸ்தீனியரா இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து அவனுங்க வெறும் பலஸ்தீனியர்களை மட்டும் ஃபேஸ் பண்ணல. வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஃபேஸ் பண்றது வெறும் பலஸ்தீனியர்களை மட்டும் இல்ல. மேற்கத்திய நாடுகளுடைய மக்களை தான் வந்து ஃபேஸ் பண்றானுங்க. இப்ப பெரிய அளவுக்கு கூட்டம் வந்து பல நாடுகள்ல சாலிடாரிட்டி மூவ்மெண்ட் வந்து போராட்டங்களை நடத்துறதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மூவ்மெண்ட்டுகள் தான், அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய மக்கள் தான். பலஸ்தீனியர்கள் அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. அவங்க தான் பண்றாங்க. இப்போ அவங்களெல்லாம் எல்லாத்தையும் வெளியேற்றணும்னா எல்லாருமே இப்போ பிரஜையா இருக்கிறாங்க. அந்தந்த நாடுகள்ல வந்து குடியுரிமை வாங்கினவங்களா இருக்கிறாங்க. குடியுரிமை வாங்கினவங்களை எப்படி நீங்க வந்து வெளியேற்றுவீங்க? அதையும் பண்றதுக்கு இவனுங்க தயாரா இருக்கிறானுங்க. இன்னும் சொல்ல போனா பலஸ்தீன் ஆக்ஷனுக்கு எதிரான போராட்டம், அத பலஸ்தீன் ஆக்ஷனுக்கு ஆதரவான போராட்டம், பலஸ்தீன் ஆக்ஷனை வந்து பிரிட்டன் அரசாங்கம் தீவிரவாத இயக்கமா அறிவிச்சதுக்கு அப்புறம் தீவிரவாத இயக்கத்தை ஆதரிக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய குற்றம், தீவிரவாத குற்றம். ஸோ அவங்களுக்கே வந்து கடுமையான நெருக்கடிகள் வந்து உருவாகும். அப்படியான இடத்துல பலஸ்தீன் ஆக்ஷனை வந்து ஆதரிச்சு பிளக்கார்டு வச்சிருந்தவங்களை வந்து 2000 பேருக்கும் மேற்பட்டவர்களை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறானுங்க. இதுல கண்ணிழந்தவர்கள், கண்ணில்லாத டிசபிலிட்டி உள்ளவங்களெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கிறானுங்க. பலர் மேலேயும் வந்து தீவிரவாத வழக்கு போட்டிருக்கிறானுங்க. 2000 பேரை வந்து ஜெயில வச்சிருக்கிறானுங்க. அதுல கடந்த வாரங்கள்ல ஒரு 30 பேர் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை வந்து ஈடுபட்டாங்க. ஆனாலுமே அவனுங்க கண்டுக்கிறதுக்கு தயாரா இல்ல. மொத்தமாவே மேற்கத்திய சிவிலைசேஷன்ங்கிறது அவனுங்க சொல்லிட்டு இருந்த ஜனநாயகம், இந்த மனித உரிமை சார்ந்த இது எல்லாத்தையும் வந்து தனி மனித சுதந்திரம் இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க. எதையுமே இப்ப கடைபிடிக்க அவனுங்க தயாரா இல்ல. எல்லாத்தையும் தூக்கி காத்துல விடுறானுங்க. ஏன்னா அவனுங்க அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுறானுங்க. அரசாங்கங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகுது. எல்லாமே கிட்டத்தட்ட பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கு. ஒரு ரெபெலியன் உருவாகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் மேற்கிந்திய நாடுகள்ல எல்லா நாடுகள்லயும் இருக்கு. சமீபத்துல கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சிஐஏல வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சிஐஏ உடைய ஏஜென்ட்டா இருந்த ஒரு ஆப்கான் காரன் வந்து நேஷனல் கார்டு 2 பேரை வாஷிங்டன் டிசில வந்து சுட்டு கொன்னுட்டான். ஸோ அதை வந்து அவனுங்க ஃபால்ஸ் ஃபிளாகா பயன்படுத்திக்கிட்டு இப்போ இந்த மாதிரியான கருத்துக்களை வந்து பதிவு பண்றானுங்க. உலகம் முழுக்க முஸ்லிம்களை அனுமதிக்காதங்கிறானுங்க. ட்ரம்ப் சொல்லியிருக்கிறான், முஸ்லிம் நாடுகள்ல இருந்து வந்தவங்க எல்லாம் வெளியேத்துங்க, ஆப்கானிஸ்தான்ல இருந்து யார் யாருக்கெல்லாம் நீங்க குடியுரிமை கொடுத்தீங்களா அவங்க எல்லாம் வெளியேத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சம்பந்தமே இல்லாம சொமாலியால இருந்தவங்க எல்லாம் வெளியேத்துங்கன்னு சொல்லியிருக்கிறான். சொமாலியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு தெரியல. சொமாலியாக்காரங்க எல்லாம் வெளியேத்து அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னாக்க நீங்க எந்த அவனுங்க சொல்லிட்டு இருந்த ஊரை ஏமாத்திட்டு சொல்லிட்டு அதை வச்சுக்கிட்டு இங்க உள்ளவனுங்க வந்து அமெரிக்கா மாதிரி உண்டான்னு சொல்லிட்டு தெரிஞ்சவனுங்க, இங்க வந்து மனித உரிமை சார்ந்து பேசுறேன்னு சொல்றவனுங்க, பல அமைப்புகள் விடுதலை போராட்ட அமைப்புகளை வந்து மேற்கத்திய ஊடகங்கள் எழுதுனுச்சு, அது அப்படி பண்ணுச்சு இப்படி பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி அவனுங்க எழுதுனதை வச்சுக்கிட்டு தூத்தி காத்துல விட்டவனுங்க, அதை வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சாரங்களை பண்ணிக்கிட்டு ஏதோ தாங்க வந்து சுதந்திர விரும்பிகள் மாதிரியும் தாங்கள் வந்து மனித உரிமைக்கு ஆதரவா நிக்கிறவனுங்க மாதிரியும் இங்க வந்து பேசிக்கிட்டு தெரிஞ்சவனுங்க எல்லாத்தையும் வந்து இன்னைக்கு கரிய மூஞ்சில பூசி அனுப்புறானுங்க. எதுவுமே உண்மை கிடையாதுங்கிறத இன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு வரானுங்க. அதனால எந்த நாட்டிலையும் எந்த மக்களுக்குமே வந்து இன்னைக்கு
இது கிடையாது. இப்ப இந்த ஏஐ வளர்ச்சி எல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் பாலண்டையர் போன்ற நிறுவனங்கள் வந்து ஃபேசியல் ரெகக்னைசேஷன்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் வந்து சர்வைலன்ஸ் ஸ்டேட்டா வந்து மாத்திட்டு இருக்கானுங்க. அது மேற்கத்திய நாடுகள் முழுக்க வந்து இப்ப அந்த இதை கொண்டு வரானுங்க. டிஜிட்டல் ஐடி மெத்தட கொண்டு வரானுங்க. பேங்க் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறானுங்க. இப்ப யாராவது எதிர்த்து பேசுனாங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிடும். எதுவும் பண்ண முடியாது. ஜெர்மனில ரெட் மீடியான்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒரு சேனல் வந்து ஒரு அதாவது ஒரு ஜேர்னலிஸ்ட் நடத்திட்டு இருந்தாரு. அவருக்கு எதிராக வந்து பெரிய கீச எல்லாத்தையும் போட்டு அவருடைய பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி அவர் எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு நெருக்கடியில தள்ளி இருக்கிறானுங்க. அவருடைய சேனல் டெலிகிராம் சேனல் உட்பட எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருக்கானுங்க. இப்ப அவர் தனியா வந்து அவருடைய பேர்ல வந்து ஒரு சேனலை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த அளவுக்கு தான் வந்து இவனுங்களுடைய சுதந்திரம், ஜனநாயகம், இது பத்திரிகை தர்மம், இது எல்லாமே இந்த அளவுக்கு தான் உண்மையானது அப்படிங்கிறத இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னா, அந்த நாட்டு மக்களே வந்து ரெபல் பண்றதுக்கு தயாராயிட்டாங்க. அந்த மாதிரியான பொருளாதார சூழல், பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் எல்லாமே இன்னைக்கு மோசமா இருக்கு. ஸோ அந்த த்ரெட்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்கணும்னாக்க அவனுங்களுக்கு வேற வழி கிடையாது. எல்லா அடக்குமுறையையும் கையில் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கானுங்க. இதை மக்கள் வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா ஆர்ம்டு ரெபெலியன்ல போக வேண்டிய கட்டாயத்துல தள்ளுறானுங்க. அதை நோக்கி தான் இந்த உலகம் வந்து போக போகுதுங்கிறது தான் நமக்கு கண்கூடா தெரியுது. இதுல வந்து இன்னொரு தகவல். ஆக்சுவலா அந்த தகவல் நான் காலைல வந்தப்ப எழுதணும்னு நினைச்சேன் டெலிகிராம்ல. அதுக்குள்ள அப்படியே நான் விட்டுட்டேன். என்ன ஒரு இது நடந்திருக்கு என்னன்னா, ம், சவுதி அரேபியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தெஹரான் போய் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அரகாட்சியை சந்திச்சிருக்கிறாரு. இது வந்து இன்னைக்கு நடந்துட்டு இருக்க தகவல். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல அவர் அங்கதான் இருக்காரு. இத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஆஹ் ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு செயலராக இருக்கக்கூடிய லாரிஜானின்னு நினைக்கிறேன் முழு நேமு. அவர் வந்து பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டு வந்திருக்கிறாரு. அதுல முக்கியமா வந்து நிறைய நீங்க பாகிஸ்தானே வந்து ஈரானுக்கு மேல சில இதெல்லாம் போட்டிருக்கதா சொல்றாங்க. சாங்ஷன் இதெல்லாம் ஒரு சின்ன கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க, நம்ம 2 பேரும் ஃப்ரீயா வந்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒண்ணு. அதே போல ராணுவ ரீதியாவும் நிறைய பேசிட்டு வந்திருக்கிறதா சொல்றாங்க. இது ஒரு பக்கம். அவர் பேசிட்டு வந்து முடிச்ச உடனே இப்போ இன்னைக்கு வந்து இவங்க போயிருக்கிறாங்க. இதுல சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, வந்த தகவல் ஸ்புட்னிக் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, காசாவுல போர் நிறுத்தம் அறிவிச்ச பிறகும் இஸ்ரேல் நடத்தக்கூடிய இந்த இனப்படுகொலை தாக்குதல் ஒண்ணு. 2வது வந்து சிரியால வந்து இன்னும் சிரியாவோட சுச்சுவேஷன் இன்னும் மோசமாவே இருக்கிறது, இதை பத்தி பேசுறது. 3வது வந்து லெபனான். இந்த 3ஐயும் பேசுறதுக்கு தான் முக்கியமா அவங்க போறாங்க அப்படின்னு ஸ்புட்னிக் எழுதி இருந்துச்சு. ஆனா அங்க என்ன பேசுனாங்க அப்படின்றது நமக்கு தெரியல. முழு தகவல் வந்தாதான் தெரியும். இப்போ இந்த சந்திப்பை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா அவரு போயிட்டு வந்தது, அதாவது வந்து தேசிய பாதுகாப்பு செயலாளர் வந்து பாகிஸ்தான் போயிட்டு வர்றாரு. வந்து உடனே இமீடியட்டா சவுதியுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் தெஹரான் போறாரு. இதை எப்படி பாக்குறது? என்ன பிளான் இவங்க பண்றாங்க? அதாவது ஈரான் தரப்புல இருந்து எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறாங்க. ஈரான் வந்து எல்லாரையும் ஒன்று திரட்டி அமெரிக்க ஜைனிஸ்ட் அட்டூழியங்களை வந்து தடுக்கணுங்கிறதுக்காக வந்து அவங்களோட முயற்சிகள் எடுக்கிறாங்க. இப்ப போர் வந்து கிட்டத்தட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லா வகையிலையும் வந்து தென்பட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதற்கு முன்னாடி வந்து டிப்ளமேட்டிக் உறவுகள் மூலமா வந்து அவங்களுக்கு தகவல்களை சொல்றதுக்காக வந்து கூப்பிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது வந்து ஒரு 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 முயற்சி, ஈரான் தரப்பிலிருந்து எடுக்கப்படுற ஒரு முயற்சி. டிப்ளமேட்டிக்கா வந்து அவங்க வந்து எல்லாரு கூடயும் நல்ல உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கிறத வந்து அவங்க வெளிப்படுத்துறாங்க. அதற்காக பேச்சுவார்த்தைகள்ல வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ 3 நாடுகளினுடைய தலைவர்களை வந்து சமீபத்துல சந்திச்சிருக்கிறாங்க. 2 நாள்ல 3 நாள்ல. இந்த 3 நாள்ல வந்து லரிஜானியினுடைய விசிட், அலி லரிஜானியினுடைய விசிட் பாகிஸ்தான் போயிருந்தது. இப்போ பாகிஸ்தான் கூட பேச்சுவார்த்தை நடத்தினது, குறிப்பா வந்து அவங்களுடைய இந்த பார்டர்ல வந்து அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த ட்ரேட் உறவுகளை வந்து ஃப்ரீ ஜோனா வந்து மாத்தணுங்கிறத வந்து அவங்க ப்ரப்போசலா கொடுத்துருக்குறாங்க. ஆனா பாகிஸ்தான் அரசாங்கம் அதை எப்படி எடுத்துக்கும்னு தெரியல. ஏன்னா அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுல பாகிஸ்தான் அரசாங்கம் இருக்கு. ஸோ அதனால பாகிஸ்தான் வந்து ஒரு காலத்துலயும் நம்ம நம்ப முடியாது. ஏன்னா நம்ம பலமுறை சொல்லிட்டோம்.
அந்த மேற்கத்திய, அதாவது வெஸ்ட் ஏஷியன் நாடுகள்ல இருக்கக்கூடிய அனலிஸ்ட் வந்து அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பாக்குறது வந்து அது ஒரு இஸ்லாமிய நாடா பாக்குறாங்க. பட் ஆனா இஸ்லாமிய நாடா இருந்ததுனால அது முழுக்க முழுக்க வந்து அமெரிக்கன் ஆக்சஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாடுங்கிறத நம்ம பல முறை சொல்லிட்டோம். நமக்கு வந்து இந்தியாவுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இந்தியாவினுடைய பொலிட்டிக்ஸ் வந்து சரியில்லை, இந்தியா வந்து கேவலமா நடந்துக்குதுங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு முரண்பாடு. நம்ம இந்தியாவினுடைய பார்வையிலிருந்து பாகிஸ்தானை பார்க்கறது இல்லைங்கிறது தோழர்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவினுடைய பார்வையிலிருந்து பார்க்கல, நம்ம பொதுவான பார்வையிலிருந்து தான் பார்க்கிறோம். பாகிஸ்தான் வந்து ஒரு நேர்மையா நடந்துக்கல. பாகிஸ்தான் வந்து ஆக்சஸ் ஆஃப் ஈவில்ல ஒண்ணு. அமெரிக்கன் ஆக்சஸ் ஆஃப் ஈவில்ல முக்கியமான ஒரு ஒரு மிலிட்டரி பவரா இருக்கிறது தான் வந்து பாகிஸ்தான். ஸோ அதனால பாகிஸ்தான் வந்து அவங்க எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றானுங்க. பாகிஸ்தான் ஆனா முதுகுல குத்துங்கிறது கிளியரா நமக்கு தெரியும். ஸோ அந்த முயற்சி. இன்னொரு பக்கம் அதே மாதிரியான துரோகிகளை தான் வந்து 2 நாடுகளினுடைய துரோகிகளை வந்து வரவழைச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஹக்கன் ஃபிடான், அதாவது துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து சந்திச்சு பேசியிருக்கிறான். ஸோ அவனும் இருக்கிறான். அதே போல சவுதியினுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டரும் வந்து இன்னைக்கு டேரான் வந்திருக்கிறாரு. அவங்க 2 பேரு கூடயும் வந்து மீட்டிங் போயிட்டு இருக்கு. ஸோ இவங்கெல்லாம் என்ன பேசுறாங்க என்னங்கிறது நமக்கு தெரியல. ஆனா இது எல்லாமே என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா, இந்த 2 நாடுகளுமே கிட்டத்தட்ட வந்து பாகிஸ்தானுடைய அங்க, அதாவது ஆதரவு அலைஸ் தான். இவனுங்க 2 பேருமே வந்து பாகிஸ்தானுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவனுங்க தான். இப்ப என்னன்னா, சவுதி அரேபியா காலாகாலத்துக்கும் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை கூட இணைந்து இயங்கக்கூடியது. பாகிஸ்தான் உளவுத்துறை மட்டும் இல்ல, பாகிஸ்தானுக்கு முழுமையான ஆஹ், நிதி உதவிகள் வழங்கக்கூடியது வந்து சவுதி அரேபியா தான். அமெரிக்காவினுடைய கட்டளையின் பேர்ல வந்து சவுதி அரேபியா ஃபண்டு பண்ணுது பாகிஸ்தானை. இன்னொரு பக்கம் துருக்கி வந்து நேரடியா பாகிஸ்தான் கூட ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு நாடு. பாகிஸ்தான் இந்தியா போர், இந்த சிந்தூர் தாக்குதல் நடக்கும்போது கூட வந்து நேரடியா பாகிஸ்தானுக்கு ராணுவ உதவிகள் வழங்கியிருந்தது துருக்கி. ஸோ துருக்கி வந்து துருக்கியும் பாகிஸ்தானும் ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய நாடுகள். ஸோ இது எல்லாமே, இவனுங்க எல்லாருமே துரோகிகள். இப்ப இந்த துரோகிகள் கூட தான் வந்து பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை. ஸோ அது என்னத்தை வெளிப்படுத்துதுன்னு நமக்கு தெரியல. ஆனா இவனுங்க என்னதான் நீங்க வந்து நாய் வாழை நிமித்த முயற்சி பண்ணாலும் நாய் வால் நிமிராதுங்கிறது ஈரான் வெளியுறவுத்துறை வந்து புரிஞ்சுக்கும். அது தெரிஞ்சேதான் வந்து அவங்க பேச்சுவார்த்தையில ஈடுபடுவாங்கிறத நம்மளும் நம்பலாம். நீங்க பாகிஸ்தானுடைய அந்த அதனுடைய டீப் ஸ்டேட்டை பத்தி பேசுனதால இன்னொன்னையும் சொல்லணும். தோழர்கள் கூட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக அதை பத்தி நான் எழுதலை. ஒரு தோழர் கேட்டிருந்தாரு, இம்ரான் கான் வந்து ஜெயிலுக்குள்ளே இறந்துட்டதா ஒரு தகவல் வந்திருக்கே தோழர், அதை சொல்லுங்க அப்படின்னு. அந்த தெளிவான டீட்டெயில் வரணும்னு நான் காத்திருந்தேன், அதெல்லாம் அதை எழுதலை. ஆக்சுவலாக இப்போ என்ன தகவல் வந்திருக்கு அப்படின்னா, அவங்க கட்சி பிடிஐ கட்சியை சேர்ந்த ஒரு செனட் உறுப்பினர், அந்த உறுப்பினர் வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்கிறாரு. இம்ரான் கான் வந்து நல்லா தான் இருக்காரு, அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா அதே நேரத்துல அவர் எங்க இருக்காருன்னு தெரியக்கூடாது அப்படின்ற இடத்துல வந்து பாகிஸ்தான் வந்து முடிவு பண்ணியிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எய்தர் நீங்க வந்து இதை விட்டு போயிடுங்க, இந்த நாட்டை விட்டு வெளியேறிடுங்க. இம்ரான் கானை அவங்க சொல்றாங்க, அவங்க கட்சி ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல தான் ஜெயிச்சிருக்குது அங்க பாராளுமன்றத்துல. இம்ரான் கான் வந்து நாட்டை விட்டு போயிடணும் ஒரு ஆப்ஷனு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இன்னொரு ஒரே ஒரு ஆப்ஷனு நாங்க வச்சிருக்க 2வது ஆப்ஷன் என்னன்னா, நீங்க இந்த நாட்டில் தான் இருப்பீங்க, இங்க சிறையில தான் இருப்பீங்க, எந்த சிறையில இருப்பீங்கன்னு யாருக்கும் தெரியாது, உங்களை நாங்களே இங்க யாருக்குமே தெரியாம வச்சிருப்போம் அப்படின்னு அவர் சொல்லி மிரட்டுறதா அதனுடைய செனட்டர் சொல்றாரு. 27 நாள் ஆச்சு, இன்னையோட 27 நாள் ஆச்சு. அவங்க வக்கீல் யாரையும், அவங்க லாயர்ஸ் யாரையும் சந்திக்க விடல. அவங்க ஃபேமிலியை சந்திச்சு அவங்க தங்கச்சி 3 பேர் என்ன சொல்றாங்கன்னா, 45 நாள் ஆச்சு எங்க அண்ணனை நாங்க பார்த்து, எந்த ஒரு இது இங்க நாங்க என்ன மனு போட்டாலும் எல்லாம் ஜெக்ட் ஆகுது, அவர் எங்க இருக்குன்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தோழர்களுக்கு இது ஒரு தகவல். அவர் வந்து அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. இது வந்து அவங்களுடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தரே சொல்லியிருக்காரு. இது இல்லாம இந்தியாவில இருந்து சசி தரூர் வந்து நேற்று ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. அதுலயும் அவர் சொல்லியிருக்காரு, அவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இம்ரான் கான், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உள்ள ஒரு அரசியல் வேற ஒன்று நடந்துட்டு இருக்கு, அவர் உயிர் அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதுல தொடர் நான் போன தடவை, அதுக்கு முதல் தடவையா அந்த இதை பத்தி பேசும்போது நான் இம்ரான் கானை மென்ஷன் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன். எதை பத்தினா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பத்தி பேசும்போது மென்ஷன் பண்ணியிருந்தேன்.
இப்போ இம்ரான்கானை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றுறது அப்படின்றது இவங்களோட பிளான் அப்படின்னா, இனி வந்து டோட்டலா இனி ஒன்று எழுந்திருக்கவே கூடாது. அமெரிக்க ஆதரவு அப்படின்ற ஒரு இடத்தை தாண்டி பாகிஸ்தான்ல வேற ஒன்று எழுந்திருக்கவே கூடாது எக்காரணம் கொண்டும் அப்படின்ற இடத்துக்கு தான் இவங்க நகர்றாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். இதை எப்படி பாக்குறீங்க? அது நகரவும் போறது இல்ல. நீ வந்து சிவிலியன் அரசாங்கம் வந்ததுனால சிவிலியன் அரசாங்கத்தினால ராணுவத்தை கட்டுப்படுத்த முடியாது. பைசான் வந்து எப்பவுமே ராணுவத்தின் கட்டுப்பாட்டுல தான் இருக்குதே தவிர சிவிலியன் அரசாங்கங்கிறது சும்மா பொம்மை ஆட்சி தான். இப்ப ராணுவத்தை யாரு கட்டுப்படுத்துறான்னா சவுதி அரேபியாவில இருந்து வர்ற பணம் கட்டுப்படுத்துது. துருக்கி போன்ற நாடுகளினுடைய ஆயுத உதவிகள் கட்டுப்படுத்துது. அமெரிக்காவினுடைய சிஐஏ கட்டுப்படுத்துது. ஸோ அந்த நாடு வந்து ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியே கிடையாது. அது கம்ப்ளீட்டா வந்து சர்வாதிகாரத்தின் கீழே இருக்கக்கூடிய ஒரு நாடு. ராணுவம் தான் அந்த நாட்டினுடைய முழுமையான ஆதிக்கம். அது பண்ணாம எதுவும் பண்ண முடியாது. ராணுவத்தை எதிர்த்து நின்னா இம்ரான்கானுக்கு ஏற்பட்ட நிலை தான் யாருக்கா இருந்தாலும் ஏற்படுங்கிறது தான் இன்னைக்கு தெளிவுபடுத்துறாங்க. இம்ரான்கானை கடைசி வரைக்கும் வெளியிலே விட மாட்டாங்கிறது தான் இப்ப அவனுங்க வச்சிருக்கிற முடிவு. அதை யாரும் எதிர்த்து கேள்வியும் எழுப்ப போறது இல்ல. அதனால வந்து அந்த நாட்டுக்குள்ள வந்து ஏதாவது கிளர்ச்சி வெடிச்சாதான் உண்டு. கிளர்ச்சி வெடிச்சதுனாலும் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குறானுங்க. ஏன்னா போன முறை வந்து பிடிஐ கட்சி போராட்டம் நடத்தும் போது என்ன மாதிரியான வன்முறை வெறியாட்டங்கள் வந்து நடந்ததுன்னு தெரியும் அரசு தரப்புல இருந்து. அதனால வந்து அந்த அப்ரைசிங்கை வந்து விட மாட்டானுங்க. ஒருவேளை வந்து எல்லையை கடந்து அப்ரைசிங் ஏற்பட்டு ஒட்டுமொத்தமா ஆட்சி கலைக்கப்பட்டு கிளர்ச்சி ஏற்பட்டு வந்தாதான் இம்ரான்கான் வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இல்லைன்னா நார்மலா வந்து விட மாட்டானுங்க. அமெரிக்காவினுடைய டிமாண்டும் அதுதான். ஸோ அதனால அமெரிக்கன் டிமாண்டுக்கு இது வந்து பொருத்தமானதா இருக்கு. அதனால அவர் வெளியில வர்றதுங்கிறது சாத்தியப்படாததா தான் இருக்கு. உக்ரைன், ரஷ்யா இந்த ஏற்கனவே பேசின மாதிரி அந்த ஒப்பந்தம் அப்படின்றத வந்து மேபி இன்னைக்கு நம்ம பேசிட்டு இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை, ஞாயிறு, திங்கள் இந்த 2 நாள்ல வந்து இதை ஃபைனல் பண்ணிடணும். ஃபைனல் பண்ணிட்டு ஜெலன்ஸ்கி கையெழுத்து போட வச்சிடணும். செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து இதை எடுத்துக்கிட்டு புட்டினை வந்து மீட் பண்றதுக்கு விட்காஃப் தயாராயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும் போதே மிக கடுமையான வார்த்தைகள்ல ஜெலன்ஸ்கியை விமர்சிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உள்ள இருக்கக்கூடிய ஊடகங்கள், உக்ரைன் உள்ள இருக்கக்கூடிய ஊடகங்கள். அதுல மிக குறிப்பா கடந்த ஒரு வாரத்துல வந்து இரண்டாவது மூன்றாவது ஜெலன்ஸ்கிக்கு அடுத்து இரண்டாவது மூன்றாவது பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து ஒருத்தர் ரிசைன் பண்ணிட்டு வெளில போறதை பார்க்க முடியுது. இன்னைக்கு ஒருத்தர் ரிசைன் பண்ணியிருக்காரு. அது மிகப்பெரிய கடுமையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. இன்னும் எப்படி சொல்றாங்கன்னா, திஸ் இஸ் த லாஸ்ட் நைட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரியர் இன் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிறாங்க. ஃபார் ஜெலன்ஸ்கி அப்படின்னு. இந்த இரவு தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை இந்த 2 இரவுகள் தான் வந்து ஜெலன்ஸ்கியோடைய அரசியல் வாழ்வின் கடைசி நாள் அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்க. ஏன்னா ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டாரு. எந்த ஒரு ஸ்டஃப்னஸும் இல்லை. எதையுமே அவங்க என்ன சொல்றாங்களோ எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டாரு. இப்ப வேற வழி இல்லாம எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு ரொம்ப கடுமையா விமர்சனம் பண்றாங்க. இன்னும் வந்து இவங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய சிஐஏ கொடுத்த தகவல் படி அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, ட்ரம்ப் இதை விட்டு கொடுத்துருங்க. இப்ப எந்த இடத்தெல்லாம் வந்து ரஷ்யா பிடிச்சிருக்கோ அதையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு நம்ம வேற ஒரு இடத்துக்கு நவுத்திடுவோம் அந்த விஷயத்த. விட்டு கொடுத்துருவோம். உக்ரைன் மீதி இடத்த உக்ரைன்ட்டே வச்சுக்கிட்டோம். நம்ம வந்து மற்ற தேவைகள் என்ன உண்டோ ரஷ்யா கூட அதை நம்ம செஞ்சுக்குவோம் அப்படின்ற இடத்துக்கு ட்ரம்ப்பே வந்துட்டதா சொல்றாங்க. இந்த பொசிஷன்ல இனியாவது ஏதாவது பண்ணுவாப்லையா செலன்ஸ்கி? இல்ல நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி காசு வந்த வரையும் லாபம் நினைச்சு அப்படியே ஓடிடுவாப்லையா? இங்க ஒன்னும் யாரையும் எதுவும் பண்ண போறது இல்ல. ரஷ்யா வைக்கிற டேர்ம் தான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ரஷ்யாவுடைய டேர்ம் வந்து ஏத்துக்கலைன்னா இந்த போர் வந்து தொடரும். ஆனா ரஷ்யாவுடைய டேர்ம் வந்து ஒத்துக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அது வந்து ட்ரம்ப்புக்குமே அந்த தெளிவு இருக்குது. அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுக்கு அந்த தெளிவு இருக்கு. நீங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நடக்கிற நிகழ்வுகள், இவனுங்க பண்ற ட்விஸ்ட், இவனுங்க பத்திரிகைகள்ல எழுதுற செய்திகள், சிஐஏ வந்து அந்த தகவல் கொடுத்துருக்குது, இந்த தகவல் கொடுத்துருக்குது, இதெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துறதுக்காக வர்றது. அடிப்படை என்ன? இங்க பிரச்சனையினுடைய அடிப்படையை நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அடிப்படையில ரஷ்யாவுக்கு எதையும் விட்டு கொடுக்கறதுக்கு அமெரிக்கா தயாரா இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதனால இந்த பிரச்சனை முடியறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அமெரிக்காவை பொறுத்தளவுல குளோபல் பிரைமசி, யூனிபோலார் மொமெண்ட்டை கீப் பண்ணும்.
அதுக்கு ரஷ்யா வந்து மிலிட்டரிலி த்ரெட்டா இருக்கு. ரஷ்யா வந்து கைய கால உடைக்கணும். அதுதான் அதனுடைய நோக்கம். அந்த நோக்கத்திலேருந்து அது விட்டு போறது கிடையாது. ட்ரம்ப் வரட்டும், இல்ல இன்னும் வேற யாராவது வரட்டும், பெர்னி சாண்டர்ஸ் வரட்டும், இல்ல பைடன் வரட்டும், இல்ல ஒபாமா வரட்டும், யாரு வந்தாலும் அந்த திட்டம் வந்து மாறுறதில்ல. அந்த திட்டம் வந்து நிரந்தரமானது. பியூரோகிரசி வந்து நிரந்தரமானது. அரசாங்க ஆட்சியாளர்கள் சிவிலியன் கவர்மெண்ட் வரும், போகும், வரும், போகும். அவனுங்கெல்லாம் எதையும் மாத்த முடியாது. ஸோ அதனால எதுவும் மாறாது. இவனுங்க குடுத்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஹைப்பு தான். எதுவும் மாற்றமடைய போறதில்ல. ஒருவேளை வந்து போரை வந்து இப்போ இந்த எல்லையில வந்து ஃப்ரீஸ் பண்ணி நிறுத்துறானுங்கன்னா, நம்ம போன முறை பேசுனதுதான். இதை விட பல மடங்கு விலை கொடுக்க வேண்டியிருக்கும் ரஷ்யா. மீண்டும். அது கூடிய விரைவில் நடக்கும். ஸோ அதனால அந்த அளவுக்கு முட்டாள்தனமா இருந்தா ரஷ்யா வந்து இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் குறைச்சு கடைசியா கொண்டு வந்துட்டானுங்க. வெறும் போர் நிறுத்தங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டானுங்க. சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல அப்படியே ஃபைட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுவோம். யுக்ரைன் வந்து மீண்டும் ஆயுத உதவிகளை பண்ணி யுக்ரைனை வந்து மீண்டும் தயார்படுத்தி சண்டைக்கு தயார்படுத்துவானுங்க. பல்வேறு புது விதிமுறைகள், புது புது விஷயங்கள், புது டெக்னிக்கு, புது ட்ரோன் வகைகள் எல்லாத்தையும் கொடுப்பானுங்க. மீண்டும் வந்து பவர்ஃபுல்லா சண்டை நடத்துறதுக்கு அனுமதிப்பானுங்க. அதைத்தான் வந்து அவனுங்க திட்டமா வச்சிருக்கானுங்களே தவிர, இதை ஒத்துக்கிட்டு போற அளவுக்கு ரஷ்யா மூடத்தனமா இருக்குமா அப்படின்னா, கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது ரஷ்யா மூடத்தனமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஏன்னா மின்ஸ்க் ஒன்னு ஏத்துக்கிட்டவங்க அதையும் நம்புனாங்க, மின்ஸ்க் 2 நம்புனாங்க, இஸ்தான்புல் உடன்படிக்கையில வந்து வெற்றி கிட்டத்தட்ட வந்து பிரச்சனை முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிச்சாங்க. வார ஆரம்பிக்கல, ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா யுக்ரைன்ல வந்து சண்டை நடத்தி அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்க வச்சு நியூட்ரல் பண்ணிடலாம்னு நினைச்சாங்க. இப்ப இவ்வளவு தூரம் வந்து ரஷ்யாவினுடைய இந்த முயற்சிகள் எல்லாமே மேற்கத்திய தரப்பு கூட தன்னால வந்து சமாதானத்தை ஏற்படுத்திட முடியுங்கிற நம்பிக்கையில தான் வந்து நடந்தது. அப்ப இது கம்ப்ளீட் ஃபேலசி. இது ஒரு காலத்திலயும் ஒர்க் அவுட் ஆகாது. மேற்கத்திய தரப்பு ஒரு காலமும் ரஷ்யா வந்து நிம்மதியா இருக்க விட போறது இல்லை. இந்த அடிப்படையில இருந்து பாத்தீங்கன்னா, இந்த பத்திரிகை செய்திகள், நடக்கிற விஷயங்கள், ஜெலன்ஸ்கி இருக்கட்டும், இல்லாம போகட்டும், போரசங்கோ வரட்டும், யாரோ வரட்டும், யார் வந்தாலும் யுக்ரைன் ஒரு காலமும் ரஷ்யாவுக்கு சாதகமானதாகவோ இல்ல இணைந்து போகக்கூடிய நாடாகவோ இனிமே இருக்க போறது கிடையாது. அப்படி இருக்குல்லன்னா இந்த போர் நிக்கிறதுக்கான வாய்ப்பும் குறைவு. அப்படியும் மூடத்தனமா இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னா மீண்டும் வந்து யுக்ரைன் வந்து தீவிரமா சண்டையை வந்து மறுபடியும் நடத்தும். அதுக்கு தயார்படுத்துறதுக்கு தான் இப்ப எல்லா வேலையும் நடக்குதே தவிர எந்த மாற்றமும் வரப்போறது இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த மேற்காசியாவை பொறுத்தளவுல வந்து பேச வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆஹ் சிரியாக்குள்ள ஸ்வைதா பகுதிகளில் ஐடிஎஃப் ராணுவம், அதாவது ஐஓஎஃப், இஸ்ரேலிய ஆக்குபேஷன் ஃபோர்ஸ் உள்ளுக்கு நுழைஞ்சு போயிட்டு இருந்த இடத்துல வந்து ஒரு கிராமத்துல வந்து சரியான சண்டை நடந்து அங்க இருந்த இளைஞர்கள் வந்து திரும்பி தாக்குனதுல ஒரு 6 முக்கிய கமாண்டர் உட்பட 6 பேர் வந்து காயமடைஞ்சிருக்கிறாங்க. அதுல 2 பேரோ 3 பேரோ வந்து சீரியஸ் இன்ஜுரி. அதுக்கப்புறம் வந்து கடுமையான தாக்குதல் நடத்தி இருக்கிறானுங்க. ஏர் ஏர் ரைடு பண்ணியிருக்கிறானுங்க இஸ்ரேலு. அதுல 13 பேரோ 14 பேரோ வந்து குழந்தைகள் உட்பட கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இதுல என்னன்னா, இதை யாருமே வந்து இந்த இந்த தாக்குதலுக்கு நாங்க தான் காரணம்னு சொல்லி யாருமே கிளைம் பண்ணிக்கல. மறைமுகமாவே இந்த தாக்குதல் வந்து நடந்திருக்கு. யாரு வந்து இத பின்னாடி நின்னு நடத்தினா என்னங்கிறதையும் வந்து இன்ன வரைக்கும் உறுதிப்படுத்த முடியல. ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹெஸ்புல்லாவினுடைய ஆதரவாளர்களும் ஈரானுடைய ஆதரவாளர்களும் தான் அந்த தாக்குதலில் ஈடுபட்டாங்கன்னு சொல்றாங்க. ஐஎஸ் அமைப்பு, அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பு நாங்க பண்ணோம்னு சொல்லி கிளைம் பண்ணுது. ஆனா இவனுங்க இது வரைக்கும் எங்கேயுமே இஸ்ரேலுக்கு எதிராக எந்த தாக்குதலும் நடத்துறதுக்கான வாய்ப்பு இல்லை. யாருமே கிளைம் பண்ணாதனால அவனுங்களா கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால சிரியாக்குள்ள ஆஹ், எதிர்ப்பணிங்கிறது உருவாகிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கு எதிரா. அப்ப இஸ்ரேலுக்கு எதிரா உருவாகுதுன்னா ஹெச்டிஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிராகவும் அங்க உள்ளுக்குள்ள வந்து எல்லா வேலைகளும் நடந்துட்டு இருக்குங்கிறது கிளியரா தெரியுது. ஸோ அதையும் நம்ம முக்கியமான விஷயமா சொல்ல வேண்டியிருக்கு. அதனை கடந்து ஆஹ், அந்த சிரியாக்குள்ள நடந்த ஆஹ், கிளர்ச்சி நடவடிக்கையில அலவைட் சமூகம் வந்து அமைதி வழி போராட்டத்துக்கு கூப்பிட்டதுக்கு
வந்த மக்களை வந்து அது துப்பாக்கியால சுட்டு லைவ் அம்யூனிஷன் பயன்படுத்தி சுட்டு கொன்னதுல பலர் உயிரிழப்பு சந்திச்சிருக்காங்க. அதுவும் வந்து பாயிலிங் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ அதனால சிரியால இருக்கிற அரசாங்கம் இன்றைக்கும் சரி என்றைக்கும் சரி நிரந்தரமானதா இல்லை. அது எப்ப கவரும்னு தெரியாது. அங்க எல்லா மாற்றங்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிரியாவினுடைய மாற்றம் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பகுதியினுடைய ஜியோ பொலிட்டிக்ஸை பொறுத்தளவுல. ஸோ அதனால இது ரொம்ப முக்கியமா கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டிய ஒரு ஒரு நாடு தான் சிரியா. ஓகே, ஓகே தோழர். இதுல இப்போ நீங்க மீண்டும் ரொம்ப அழுத்தமா ரெக்கார்ட் பண்றது என்ன அப்படின்னா, நம்ம போன இதுல வச்ச தலைப்பு தான். இந்த போர் நிறுத்தத்தை ரஷ்யா ஏத்துக்க கூடாது அப்படின்றதான் மீண்டும் நீங்க அழுத்தமா வச்சிருக்கிறீங்க. ஸோ அப்போ ஏத்துக்க வந்து கூடாது. ஆனா ரஷ்யாவினுடைய ஹிஸ்டரிய பார்த்தோம்னாக்க அவனுங்க ஏத்துக்குவானுங்கன்னு தான் தெரியுது. அது அதுதாங்க பெரிய நகைமுறைனா இருக்குது. எப்படிதான் புரிஞ்சுக்கிறதே தெரியல. ஏன்னா பல நாடுகள் அவங்கள நம்பிக்கிட்டு இருக்குது. பல நாடுகள் நம்புது ரஷ்யாவை. நம்புனாங்கன்னா சிரியா மாதிரி தான். ம். வெனிசுலாவில் வந்து நோ ஃபயர், அதாவது நோ ஃப்ளை ஜோனா அறிவிச்சிருக்கிறான் ட்ரம்ப். ஸோ யாரும் அங்க போகாதீங்கன்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து நோ ஃபயர் ஜோனு, இது நோ ஃப்ளை ஜோனு. ஸோ எந்த ஆ, போக்குவரத்தும் நடக்கல, வான் இல்ல போக்குவரத்து இல்ல எதுவும் நடக்கல. அது அப்படித்தான் இருந்துச்சு. ஆனா இப்ப 24 ரேடார் வெப்சைட் என்ன காட்டுதுன்னா, கரகசஸ்ல வந்து ஃபிளைட் ஆன் ஷெட்யூல்ல இருக்குதுன்னு காட்டுது. மோஸ்ட்லி அந்த பிரைவேட் ஃபிளைட்ஸ் எதுவும் ரன் ஆகல. ரிஸ்க் எடுத்து கவர்மெண்ட் ஃபிளைட்டை ரன் பண்றாங்கன்னு தெரியுது. ஏன்னா ஷெட்யூல் வந்து ஆன் டிபார்ச்சரும் சரி அரைவலும் சரி பயணிகள் போக்குவரத்து விமானத்தை அவங்க இதுல வச்சிருக்கிறாங்க. லைவ்ல தான் இது வச்சிருக்கிறாங்க. வெனிசுலா அரசாங்கமா? ஆமா ஆமா ஆமா. அதுலதான் வெனிசுலா வச்சிருக்காங்க இப்போ. அரசாங்கம் வெனிசுலா ம், அரசாங்கம் இப்ப ரன் பண்ணும். ம். இப்ப இப்ப விட்டுருக்கிறது ட்ரம்ப் வந்து வரமாட்டாங்க. வெனிசுலா அரசாங்கம் நோ ஃபிளை ஜோன் சொல்லல. ஆமா. சொல்லி இருக்கிறது ட்ரம்ப் தானே. ட்ரம்ப் சொன்னான்னா இவன் எதுக்கு கேட்கணும்? அதுதான் அவங்க கேட்க மாட்டாங்க. என்னன்னா என்ன ஒரு பயம் வருது அப்படின்னா, அப்போ வந்து இப்போ க்ளோஸ் பண்றாங்கன்னா அப்போ அட்டாக் நடக்க போகுது அப்படின்னு ஒரு பயம் தான் நேத்து இரவே அதெல்லாம் ஒண்ணும் பரப்பப்பட்டுச்சு. இப்போதைக்கு வாய்ப்பு இல்ல. அவன் போனானாக்கா அங்க பெரிய சிக்கல் தான் இருக்குது. அதனால அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் இறங்க மாட்டானுங்க. ஆனா மார்க்கோ ரூபியோவுக்கு ஒரு ட்ரீமே இருக்குது, வெனிசுலா வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு. இப்ப மார்க்கோ ரூபியோவுக்கு முழு அதிகாரமும் இருக்குது. ஏன்னா அவன் தான் வெளியுறவுத்துறை செயலாளராகவும் இருக்கான், தேசிய பாதுகாப்பு ஆலோசகராகவும் இருக்கான். ஸோ அதனால முக்கிய பொறுப்பு அவன் தான் வச்சிருக்கிறான். ஸோ அதனால அவனுக்கு அப்ப எல்லா அவங்க கிரீன் லைட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனுடைய நோக்கம் வந்து வெனிசுலா, கியூபா, நிக்கராகுவா மூணுலயும் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தணுங்கிறது அவனுடைய லைஃப் டைம் கோல்ங்கிறது அதுதான். நீங்க இந்த இதெல்லாம் சொன்னதுனால இன்னொரு இது ஞாபகம் வருது. ஹோண்டுராஸ்ல இன்னைக்கு 30ஆம் தேதி இன்னைக்கு வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு இப்போ. மேபி இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் அங்கே 5 மணி ஆகும். 3 இல்லை 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் 5 மணி ஆகும். அப்போதான் முடியும். அந்த எலெக்ஷன் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இடதுசாரி இவர் தான் வந்து இதா இருக்கிறாரு, அதிபரா இருக்கிறாரு. அவர் வந்து தங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1.5 பக்கத்துக்கு எஸ்ஏ மாதிரி எழுதி ட்விட்டு போட்டிருந்தாப்புல ட்ரம்ப். அந்த மக்கள் வந்து இது பண்ணணும், இவர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லி ஒரு வலதுசாரி ஒருத்தர் கையை காமிச்சு இவர் தான் தேர்ந்தெடுக்கணும், இவர் வந்து ரோடு போடுவாரு, ஹாஸ்பிட்டல் கட்டுவாரு, வீடு கட்டுவாருன்னு இன்னும் நிறைய சொல்லி வச்சிருக்காப்புல. மற்றதெல்லாம் அவங்க இப்ப அதெல்லாம் பண்ணாம இருக்காங்களா அப்படின்றது தெரியல. ஸோ அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமேல தெரியும். ஏன்னா அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை நான் முக்கியமானதா பாக்குறேன். ஏன்னா அது ஏதோ ஒரு மூலையில இருந்தாலும் அந்த பகுதியில வந்து ஒரு மிக முக்கியமானதா கவனிக்கப்பட வேண்டியதா ஒண்ணுதான் இருக்கு. காரணம் ஏன்னா வெனிசுலாவுக்கு அடுத்து வந்து கொலம்பியா தேர்தல் கொஞ்சம் இதுல வரப்போகுது. கொலம்பியா ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு கூட சப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்கிறாரு குஸ்தாவோ பெட்ரோ. ஆஹ் அவங்க வந்து ஜனநாயகத்தை எல்லாம் காப்பாத்துறாங்க வர்றேன்னு சொல்றதெல்லாம் போய், அப்புறம் வந்து போதைப் பொருள் ஆட்கள் கூட நாங்க சண்டை போடுறோம்ன்றது போய், ஆயில் திருடனுக்கு தான் அமெரிக்கா பிளான் பண்ணி வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு அவர் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த எலெக்ஷனையும் நம்ம வந்து டெலிகிராம்ல அப்டேட் பண்ணுவோம், ஹோண்டராஸ் எலெக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி. வேற ஏதாவது ஆட் பண்ண வேண்டியிருக்கா? அவரு புஸ்தக பெற்றோர் வந்து இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. இந்த பிடபைல் லிஸ்ட் வெளியில வராம தடுக்கிறதுக்கு தான் வந்து இந்த போரை வந்து அவனுங்க தீவிரப்படுத்தி கொண்டு வரானுங்க. அதை முன்னாடி வந்து போரை கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறானுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வாஸ்தவமான பேச்சு. ஏன்னா இவனுங்க பூரா வந்து சைல்டு அபியூசர்ஸ். இந்த ஆமா லிஸ்ட் வெளில உண்மைதான். வந்துச்சுன்னாக்க அதுல ஒட்டுமொத்தமா உள்நாட்டுக்குள்ள பெரிய சிக்கல் உருவாயிடும். தலைமை பேரே ட்ரம்ப் பேர் தான் இருக்கும் அதுல.
எவன் எல்லாம் சிக்கிறான்னு தெரியல. அது வரக்கூடாதுங்கிறதுக்காக போர ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இவனுங்க திட்டமிடுறானுங்கன்னு சொல்லிட்டு குஸ்தவ பெட்ரோ அப்பையில இருந்து சொல்லிட்டு இருக்காரு. பெடோஃபைல்ஸ் வந்து அந்த நாட்டை ரன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. அவனுங்க வந்து லிஸ்ட் வெளியில வரக்கூடாதுங்கிறதுக்காக வந்து இந்த போர் எல்லாம் ஆரம்பிக்கிறானுங்கன்னு சொல்லி குஸ்தவ பெட்ரோ கடுமையா விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுவும் உண்மைதான். அப்புறம் இன்னும் ஒண்ணே ஒண்ணு ரொம்ப காமெடியான விஷயம். பட் வந்து அதை கொஞ்சம் சீரியஸா யோசிக்க வேண்டிய விஷயம். அந்த ஒரு 5 குண்டு வீசி இருக்கிறாங்க அன்னைக்கு. அந்த ஹிஸ்புல்லாவுடைய அந்த தலைமை ராணுவ அதிகாரி இருந்தவர் கொலை பண்றதுக்கு 5 குண்டு வீசியிருக்காங்க. அதுல ஒரு குண்டு தான் வெடிச்சிருக்கு. இன்னும் 4 குண்டு அங்க உள்ள மாட்டிக்கிச்சுன்னு சொல்றாங்க. அது பிஎம்யூ வகைன்னு ஒரு வகை. அது என்ன குண்டுன்றது தெரியல, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு குண்டு, கிளஸ்டர் பாம் மாதிரியான ஒரு பாம்பு. அது வெடிக்கல, அது திருப்பி எங்கள்கிட்ட கொடுத்துருங்க. ஸ்மார்ட் பாம்பு, அது ஏதோ கிளைடர் பாம்பு. அது ம். வெடிக்கலன்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கிட்ட எச்சரிக்கை விடுத்திருக்கானுங்க. அதை வந்து நீங்க உடனடியா எங்கள்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த எவ்வளவு ஊர்லங்க நியாயம். உன் வீட்டுல வந்து பாம்பை வீசிட்டு அது வெடிக்கல, அதை கொண்டு வந்து என்கிட்டயே ஒப்படைச்சிரு அப்படின்னு எவங்க கேட்பான்? இப்படி எல்லாம் உலகம் இருக்குமா? என்ன ஒரு என்ன சொல்றதுன்னே தெரியல. காமெடி. லெபனான் வந்து அதாவது கிளான் தான் வந்து ஒட்டுமொத்தமா வந்து கோமாளிகளோட ஆட்சி தான் இந்த உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு. எதை வேணாலும் இல்ல. பண்ணலாம்னு நினைக்கிறானுங்க. ஆமா, எதை வேணா பண்ணுவோம், நாங்க என்ன சொல்றதையும் கேட்கணும். அதே மைண்ட் செட்ல ஆமா. தான் இருக்காங்க. ஒரு இதுவும் கிடையாது, ஒரு நீதியும் கிடையாது, ஒரு நியாயம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எதை வேணாலும் நான் பண்ணுவேன், நான் சொல்றது கேளு, அவ்வளவுதான். ஓகே, நான் கூட நினைச்சேன் அந்த அந்த இதை அந்த பாமை கைப்பற்றி ஹிஸ்புல்லா கொண்டு போயிருக்குமா என்னன்னு தெரியல. அதை பத்தி தகவல் எதுவும் இல்லை, இப்போதைக்கு வரைக்கும் இல்லை. மேபி அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா அதனுடைய வடிவம் வேற மாதிரியா நகரும். பார்ப்போம். அது அவ்வளோ ஈஸியாக அதை விட்டுற மாட்டாங்க. ஏன்னா வந்து வெடிக்காம விழற பாமை வந்து கலெக்ட் பண்றது ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப கிளவரா பண்ணும் அந்த வேலையை. இதுல அப்படிதான் பண்ணியிருக்கோம்னு நம்புறோம். இல்ல ஒருவேளை மேபி அவங்களே கைப்பற்றி கொண்டு போய் நல்ல பிள்ளைய, ஐயா நீங்க சொன்னீங்களே என்ன அடிச்சிங்கயா, 4 செருப்பால் அடிச்சிங்கயா, ஒரு செருப்படி தான் ஏன் விழுந்துச்சு, 3 செருப்பு கீழே விழுந்துச்சு, இந்தாங்க எனக்கு திருப்பி கொண்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. பொறுத்து தான் பார்க்கணும் அந்த கூத்தையும். சரி தோழர். ஆமா, அந்த அந்த பிரதமர் அதையும் செஞ்சாலும் செய்வான். செய்யலைன்னா தான் சந்தேகப்படணும். ஆமா ஆமா. ஓகே தோழர், பார்க்கலாம். உங்க சரிங்க நேரத்துக்கு ரொம்ப தோழர். நன்றி. நன்றி தோழர்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம் தோழர்களே. நன்றி, வணக்கம்.